வணக்கம். பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. வெண்மணி தியாகிகள் 57ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிப்பு. வீரஞ்சுரிந்த வெண்மணி தியாகிகளின் 57ஆம் ஆண்டு நினைவு தினம் வியாழனன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கானோர் திரண்டு தியாகிகள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். அரைப்படி நெல் கூலி உயர்வு கேட்பதற்காகவும் சாணிப்பால் சவுக்கடி சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து தங்களை பாதுகாக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தையும் செங்கொடியையும் விட்டுத்தர மாட்டோம் என்று முழங்கியதற்காக 1968ஆம் ஆண்டு வெண்மணி கிராமத்தில் பெண்கள் குழந்தைகள் என 44 விவசாய கூலி தொழிலாளர்கள் ஆண்டைகளால் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்டனர். தமிழகத்தை மட்டுமல்லாது நாட்டையே உலுக்கிய இந்த கொடூரம் பெண்ணடிமைத்தனத்தின் கொடுமையை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. அது முதல் விவசாய தொழிலாளர்கள் நடத்திய வர்க்க போராட்டத்தின் நினைவு சின்னமாக வெண்மணி விளங்குகிறது. அதன்படி வெண்மணி தியாகிகளின் 57ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவொற்றியூர் வடக்கு சார்பில் 57வது வெண்மணி தியாகிகள் நினைவு தினத்தினை முன்னிட்டு இன்று காலை 10 மணிக்கு கட்சியின் பகுதி குழு அலுவலகத்தில் பகுதி செயலாளர் எஸ். கதிர்வேல் தலைமையில் கொடியேற்றி தியாகிகள் வரலாற்றை நினைவு கூறினர். தோழர் எல். சுந்தரராஜன் கலந்து கொண்டார். எர்ணாவூர், ராமநாதபுரம் ஆகிய நகரங்களில் கொடியேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பகுதி குழு அலுவலகத்தில் மூத்த தோழர் கே. ஆர். முத்துசாமி, எர்ணாவூர் வெண்மணி மன்றத்தில் தமிழ்நாடு மின் நிலையம் மத்திய அமைப்பு நிர்வாகி திருநீர் செல்வம், மூத்த தோழர் சரோஜா கொடியேற்றினார்கள். வெங்கட், ஐயா, சுரேஷ் பாபு, அலமேலு, கிளை செயலாளர் நாகராஜன், குமார், ஆரோக்கியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பிற மனிதரை போல் மீது மனிதன்தான் என்று அடிப்படை வழியில் மக்களையெல்லாம் அமைத்தாக்கி அதன் பின்னால் அவர்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கூலி உயர்வுக்கான போராட்டத்தை நடத்தினார்கள். அப்படி விவசாய கூலி தொழிலாளர்கள் நடத்திய அந்த கூலி உயர்வு போராட்டத்தின் ஒரு நினைவாகத்தான் அன்றைக்கு இருந்த விளம்பர மக்கள் பணியாளர்கள் இதன் உற்பத்தியாளர்கள் சங்கம் என்று சங்கத்தை அமைத்து நம்மிடம் வேலை செய்கிற நம் வீட்டு கஞ்சியை குடிக்கிற இந்த அடிமை நாய் நம்மை எதிர்த்து கூலி உயர்வு கேட்கலா என்று அவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து யாரெல்லாம் அந்த சட்டத்திலே முன்னின்று இந்த போராட்டத்திற்காக குரல் கொடுக்கிறார்களோ முன்னின்று செயல்படுத்த